என்னங்க ஐயா ஒவ்வொரு சேனல்ல உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் பயங்கரமா இந்த எலெக்ஷன் இவங்க வரப்போறாங்க அவங்க வரப்போறாங்கன்னு சொல்றாங்க. மொத்தத்துல யார் தான் வரப்போறாங்க நீங்க சொல்லுங்க கரெக்டா. அம்மா, நீங்க எல்லா தொழிலும் எப்படி பெரிதாகி விட்டதோ அதே போல ஜோதிடமும் பெரிதாகி விட்டது. நீங்க கேட்குற கேள்வி மிகவும் பிரமாண்டமான கேள்வி. வலைதளங்கள்ல சேனல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நீங்க டிஎம்கே வந்து 200 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு ஜோசியர் எழுதுறாரு. அதிமுக 150 சீட்டு ஜெயிக்கும், 200 சீட்டு ஜெயிக்கும்னு ஒரு ஜோசியர். எல்லாத்துக்கு மேலே புதிதாக வந்திருக்கக்கூடிய டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் 158 சீட்டு ஜெயிச்சிட்டாரு, அவர் அமைச்சரவை அமைக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நாங்களும் தான் பார்க்குறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லா தொழிலும் எப்படி அதே மாதிரி ஜோதிடத்தை கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது, வெக்கமாக தான் இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம இதெல்லாம் வந்து தட்டி கேட்கவோ ஏதாவது சொல்லவெல்லாம் முடியாது. இது வந்து பொதுவானது, எல்லா தொழிலும் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சுட்டு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமையே மொத்தமாக பண்ணுறாங்களான்னு தெரியல. இதை நான் எப்போவுமே சொல்லுவேன், எல்லா தொழிலையும் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் ஜோதிட தொழில் அப்படி இல்லைங்க, தெரிய வேண்டியதில்லை, தெரியாமையே பண்ண முடியும். இன்னைக்கு அந்த அளவுக்கு உலகத்துக்குள்ள ஜோதிடர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல ஜோதிடர் ஆயிடுறாங்க, 6 மாசத்துல ஆசிரியர் ஆயிடுறாங்க, 1 வருஷத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஜோதிட முறையவே நான் கண்டுபிடிச்சு உருவாக்கிட்டோங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான்லாம் அதை இல்லைன்னு சொல்லலை. உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி, உங்களுடைய ஆதங்கம் சரிதான். ஜோதிட உலகம் இங்கு எங்கோ ஒரு இடத்துல தவறாக போய் கொண்டிருக்கிறதுங்கிறத நானும் ஏத்துக்கிறேன். ஒரு காலத்துல ஜோதிடம் என்பது ஒரு புனிதம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, இன்னைக்கு உலக அளவுலேயே இல்லை கசகசன்னு பண்ணி போட்டாங்க. அதற்கு காரணம் பொதுமக்களும் கூட. அதாவது எதை சாப்பிட்டா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்து வலைதளங்களில் கவர்ச்சிக்கும் விளம்பரங்களுக்கும் மாறிட்டாங்க, பேச்சுக்கு மாறிட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் இது தப்பு தான், இது தவறான நிலை தான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க விதி தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சௌரியத்துக்கு அவங்க பண்ணாங்கன்னா முதல்ல அவங்கள ஜோதிடர்கள்காரான்னு நிறைய பேர் தெரியவே இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து நீங்களோ நானோ எல்லாம் மாற்றலாம் முடியாது. இது அப்படி ஏதாவது மாற்றணும்னா அரசாங்கம் ஏதாவது சரிப்படுத்தணும், அல்லது ஏதாவது வலைதளங்களில் மீடியாக்கள் ஏதாவது சரிப்படுத்தணும். அப்படி ஏதாவது வச்சா வேணா சரியாக வரும். எப்போ பல்கலைக்கழகங்களில் ஜோதிட படிப்பு கட்டாய படிப்பு வந்துச்சோ அன்னைக்கே ஜோதிடம் தரம் கெட்டு போச்சு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் என்பது மகான்களால், ரிஷிகளால், ஞானிகளால் தொகுத்து தரப்பட்டது. இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து ஒரு குருநாதர் கீழே கையை கட்டி உட்காந்து துணிமணி புழிஞ்சு போட்டு படிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கெல்லாம் என்ன ஆகுது, சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற மாதிரி போய் அதுக்கு ஒரு சின்ன படம், அதுக்கு ஒரு இது. நீங்கள் என்ன யோசனை பாருங்க. அதெல்லாம் வந்து ஜோதிடத்தை எப்படியோ ஒரு இடத்துல தரம் மாறிடுச்சு. அதுக்கெல்லாம் ஆதங்கப்பட்டுக்க வேண்டியதானே தவிர இது நீங்களோ அல்லது நானாலோ ஒன்றும் பண்ணிக்க முடியாது. இது விதி. அவனவன் எல்லா தொழிலையும் பண்ணுற மாதிரி இந்த தொழிலும் பண்ண தான் செய்வாங்க. அப்போ மீடியாவில் பண்ணுறது இல்லையா, இவர் இறந்துட்டார் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க ஒரு சில சேனலில். உள்ளே போய் பார்த்தா அது எங்கேயோ ஒருத்தர் இறந்துருப்பார். நீங்கள் நல்லா யோசனை பாருங்க. இதெல்லாம் எல்லா தொழிலையும் இருக்குது. அதே மாதிரி தான் ஜோதிட தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறாங்க. அசிங்கமாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. என்னன்னாங்க சார், ஒரே ஜோசிக்காரர், ரொம்ப ஃபேமஸான ஜோசிக்காரர், ஒரு சேனல்ல ஸ்டாலின் சார் ஜெயிப்பாரு, அவர் கைதான் ஓங்கி இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவரு தான் மறுபடியும் ஆட்சி அமைப்பாருன்னு சொல்றாங்க. அதே பர்சன் தான் இன்னொரு சேனல்ல போய் உட்காந்துட்டு எடப்பாடி சார் தான் மறுபடியும் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே ஜோசிக்காரர் தான் இன்னொரு சேனல்ல போய் உட்காந்துட்டு வந்தா விஜய் டிவிகே கட்சி தான் ஜெயிக்கும், பெரிய பெரும்பான்மையோட அவங்க தான் கட்சி ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுல எப்படிங்க சார் ஒருத்தர் நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் எப்படி ஒரு ஜோசிக்காரர் நம்ப முடியும் சொல்லுங்க. பிரேமா, உங்களுடைய கேள்வி வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. நானே பார்க்குறேன், நானே ஏற்றுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜோதிடர்களே 2-3 சேனல் வச்சுருக்காங்கம்மா. ஜோதிடர்கள் தனிநபரே 2-3 சேனலை வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏதாவது ஒரு தனித்திறமையோ அல்லது வேறு ஏதாவது படிச்சிருக்காங்களோ, வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிக்கும், டிஎம்கேக்கு ஆதரவாக பெருசாக பண்ணுவாங்க. இன்னொரு சேனல் என்ன பண்ணுவாங்க, அதிமுகவுக்கு ஆதரவாக பண்ணுவாங்க. இன்னொரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேவுக்கு ஆதரவாக போய் பேசுவாங்க. இதெல்லாம் நியாயம்தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இது வந்து இனி ஆளுங்கட்சிக்கு பயந்துட்டு பேசுகிறாங்களோ, அல்லது எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வந்துட்டா நம்மளுக்கு சாதகமாக இருக்கட்டுன்னு பேசுகிறாங்களோ, அல்லது புதுசாக வந்திருக்கிற கட்சி நம்மளுக்கு கை கொடுக்கணும்னு பேசுகிறாங்களோ, அதெல்லாம் தெரியாது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி
நாங்கள் சொல்றது நடக்குது அப்படிங்கறக்காக வேண்டி பேசுறது. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாலாம் சொல்ல மாட்டாங்க. தெளிவாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லக்கூடிய நிலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடிகர்கள், கிரிக்கெட் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை சொல்கிறதில்ல. இது வெக்கக்கேடு. நானே இதுக்கு என்னை நானே நான் தண்டிச்சுக்கிறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரிஜினல் ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாதகமாக இருக்கிறதில்ல. அவங்க ஒரு ஜாதகம் 2 ஜாதகம்லாம் சொல்ல தான் செய்கிறாங்க. நெட்டிலிருந்து எடுக்கிற ஜாதகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகல் 12 மணி தான் காட்டு, இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலுவம்பாளையத்தில் பிறந்த ஐயா அவர்கள், எடப்பாடியார் அவர்களுடைய ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா 2 ஜாதகம் காட்டுது. ஒன்று கும்பலக்கண ஜாதகத்தை காட்டுறாங்க, அதே தேதி தான். ஒருத்தர் வந்து ஒரு சில நிறைய பேர் அதிகமான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்தை காட்டுறாங்க. இதுலேயே விஜய் அவர்கள் ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலக்கணத்தை காட்டுறாங்க, கன்னிலக்கண ஜாதகங்கிறாங்க. நிறைய பேர் கடகலக்கண ஜாதகம் தான் சொல்கிறாங்க. இது அவங்கவுங்க சௌரியத்துக்கு இதுகளையும் மாற்றிக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லா தொழிலையுமே நீங்கள் இன்றைய கலியுகம் ஏதாவது ஆதாரபூர்வமாகவோ வேறு ஏதாவது ஒரு நிலையாக இருக்குதுன்னு பார்த்தா இல்லை. அதனால் நீங்கள் சொல்லக்கூடியது உண்மைதான். நிறைய ஜோதிடர்கள் வந்து 3 கட்சியும் முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லத்தான் செய்கிறாங்க. ஒரு கட்சி வேகமாக போகுதுன்னு சொல்லத்தான் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்கித்தான் முடியுமா தவிர இதுக்கு ஏதாவது தீர்வு காண முடியுமான்னு பார்த்தா இல்லவே இல்லை. என்ன காரணம், ஒவ்வொரு ஜோதிடர்களும் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சிக்கு சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க, அடியன் உட்பட. அப்போ பத்திரிகை செய்திகள், பத்திரிகை என்ன பண்ணுது, ஒரு காலத்தில் அரசியலை தீர்மானிப்பது பத்திரிகை. ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு சாதகமாக எழுதுனா அந்த கட்சி ஜெயிக்குதுன்னு அர்த்தம். இது உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு என்ன இப்போ பத்திரிகைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு இதுக்கு சாதகமாக போயிட்டாங்க. ஏன்னா அவங்களே ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த கட்சிக்கு சேனல் இல்லை நீங்கள் யோசனை பாருங்க. நீங்கள் டிஎம்கேவுக்குள்ள எத்தனை சேனலு யோசனை பாருங்க. அதனால அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது சாமி. இதெல்லாம் வெக்கக்கேடு. நான் ஏற்றுக்கத்தான் சரி. இதுக்கெல்லாம் நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நேர்மையாக இருக்கிறோமான்னு பார்த்துக்க வேண்டியதான். அப்ப ஜாதகம் வந்து ஒரு இதா போயிருச்சு, விளம்பரமோ வியாபாரமோ ஆயிருச்சு இல்லைங்களா? எதாவது சீசன் வியாபாரமும் ஆயிருச்சு. இப்ப இன்னைக்கு எலெக்ஷன் சீசனா இதை வச்சு சம்பாதிக்கணும்ன்ற மாதிரி ஆயிருச்சு. அப்படிதான் நீங்க ஐயா? இப்போ இது வந்து இன்னைக்கு இல்லை, நீண்ட காலமாகி விட்டது. வியாபாரமாகி, ஜோதிடமும் வியாபாரமாகி நீண்ட காலம் ஆயிடுச்சு. அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னுலாம் சொல்ல வரல. இப்போ நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு முடிவு பண்றீங்க. அந்த ஜாதகத்தை நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்கும்போது கடந்த கால நிலைகள் என்ன அதை கேட்டு பாருங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு தகவல் கொடுக்குறேன். எந்த ஜோதிடராவதும் உங்களுக்கு இத்தனை குழந்தைகள் இருக்கு, உங்க கூட பிறந்த இத்தனை குழந்தைகள் இருப்பாங்க, உங்க அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, உங்க அம்மா கூட பிறந்த இதை யாரு சொல்றாங்களோ அவர்கள் ஜோதிடர்கள் அல்ல, அவர்கள் ஏமாற்று பேர் வழிகள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையுடன் பிறந்தவர்கள் 10 பேர், என்னுடைய தாயுடன் பிறந்தவர்கள் 7 பேர். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா எல்லா வீட்லேயும் 5 குழந்தைகள் கம்மி இல்லாமல் இருக்கும். 10 குழந்தைகள் சாதாரணமாக ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். அதே கோளடைவு, அதே 12 ராசி, அதே 9 கோள்கள், அதே 28 நட்சத்திரங்கள், அதே திதிகள் தான், அதே தான், வேற எதுவுமே மாறல. ஆனால் இன்னைக்கு ஒன்றுக்கு மேல இல்லை. 2 தாண்டுனா ரேஷன் கார்டு இல்லைங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ எங்கேயோ கால மாற்றத்தில் ஜோதிடம் இப்போ நல்லா பொசிஷன் பண்ணி பார்த்துங்க. குழந்தைகள் விஷயத்தில் ஜோதிடம் தோத்து போய்விட்டது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திற்குள்ள பலவிதமான ரகசியங்களும் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் இன்னுமே சொல்ல போனால் இது பிரேமாவுக்கு தெரியாத ஒரு ரகசியம். ஜோதிடம் உலக அளவில், ஒட்டு மொத்தமாக நான் சொல்றது, உலக அளவில் ஜோதிடத்தில் தாய் ஸ்தானம் 4ஆம் இடம். உலகத்திலேயே நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த கணிதமாக இருந்தாலும் சரி, எப்பா இதப்பா தாய் அப்படின்னா 4ஆம் இடம். தந்தையார் எது அப்படின்னு கேட்டால் 9ஆம் இடம். இப்போ தாய் ஸ்தானம் மாறிடுச்சான்னு பார்த்தா தாய் ஸ்தானம் மாறல. ஆனால் தந்தை ஸ்தானம் கலியுகத்துல மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தைக்கு பிறக்கறக்க ஆரம்பிச்சதோ தாய் அந்த குழந்தையினுடைய தந்தை யாருன்னு தாய்க்கே தெரியாதனால கூட வந்துருச்சு இன்னைக்கு. அப்போ என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஜோதிட ரீதியாக ரகசியங்கள் பெருசு. ரொம்ப போய் குழப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் வாங்குற கிளைண்ட் ஆகட்டும், நம்ம பேசுகிறவங்களுக்காகட்டும், இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு இந்த தேர்தலில் யாருக்கு
சாதகமான சூழ்நிலை இருக்கு. அது எப்படி இருக்கு, அது எதனால பிளஸ் ஆகுது, எதனால மைனஸ் ஆகுது, இதை மட்டும்தான் சாமி பார்க்க முடியும். இது தவறுகள் எல்லா துறையிலும் இருக்கத்தான் செய்யுது. நான் ஜோதிடத்துறையில எந்த தவறும் இல்லை, ஜோசியர்கள்லாம் நல்லவங்கன்னு நான் எந்த காலத்திலயும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 15 நாள் படிக்கிறாங்க, அடுத்த மாசமே அவங்க தனியா ஒரு ஜோதிட மாநாடு நடத்த ஆரம்பிச்சுறாங்க. இன்னைக்கு ஜோதிட மாநாடு நடத்தினா, ஜோதிட ஒரு விழா நடத்தினா, ஒரு கருத்தரங்கு நடத்தினா, இவங்க வந்து நாங்க ஜோதிடத்தில் பெரிய மகான் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறக்க ஆரம்பிச்சுறாங்க. இன்னைக்கு எந்த ஜோதிட மாநாடாவது, எந்த ஜோதிட விழாக்கள் ஆகட்டும், ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து யாரு வேணாலும் வந்து பேசுங்கன்னு பேசுறாங்களா? அப்படி பேசினா ஜோதிடம் வளரும். அறிவாளிகள் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பேசுவாங்க. இது அப்படி இல்லை. தனக்குத்தானே இந்த சினிமாவில் சொல்ற மாதிரி தனக்குத்தானே தம்பட்டம் அடிச்சு தனக்குத்தானே ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டா அவங்கள கேட்டான்னு சொல்லுவாங்க, எல்லா துறையிலையும் இது இருக்குத்தானே செய்தோ, எந்த துறையில் இல்லை? அரசியல்வாதிகள் நேர்மையா இருக்காங்களா? அரசு அதிகாரிகள் நேர்மையா இருக்காங்களா? மீடியாக்கள் நேர்மையா இருக்கா? விவசாயம் நேர்மையா இருக்கா? உணவு விவசாயம் நேர்மையா இருக்கா? விதைக்கிற நெல்ல கூட பூமியில நெல்ல விதைக்கிறதுக்கு முன்னாலேயே மருந்து ஊற வச்சுதான் விதைக்கிறாங்க. அந்த நடவு போடுறதுக்கு முன்னாலேயே பூமியில மருந்து தெளிச்சுதான் வைக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பிரேமாவுக்கு பிரேமாவுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. இல்ல நீங்க நினைச்சா திருப்பதி பெரிய கோயில் போயிட்டு வந்தா திருப்பம் நடக்கும்னு சொல்லுவீங்க. நீங்க நினைச்சா இப்ப 10 டே மாத்திருவீங்க, திருவண்ணாமலை போங்க, திருவண்ணாமலை போனா திருப்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கு உண்மையான பதில் சொல்லணுமா? நான் பொதுவா பேசணுமா? இல்லைங்க ஐயா, ட்ரெண்ட் சென்டர் ஆக்குறீங்களா? கோயில கூட ட்ரெண்ட் சென்டர் ஆக்குறீங்களா? புரியல. நீங்க அதாவது வந்து இந்த கேள்விக்கு நான் பிரேமாவை எதுக்குறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடன் யாரு? இந்த கோயிலுக்கு போனா பிரச்சனை தீர்ந்து போச்சல் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கோயிலுக்கு போனா உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவன் அந்த கோயிலுக்கு போய் பிரச்சனையை தீர்ந்து ஜோசியரா இருந்து இல்லாம ஒரு கலெக்டராக ஒரு மந்திரியாக ஆகிட்டு போச்சு. என்னங்க பேசி பழகுறீங்க? ஒரு கோயிலுக்கு போனா பிரச்சனை தீர்ந்துருங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. என்னமோ பெருமாளை வணங்குறதுக்கு திருப்பதி போறாங்க, அவ்வளவுதான். சிவனை வணங்குறதுக்கு திருவண்ணாமலை போறாங்க, அவ்வளவுதான். இது ஜோசியர் சொல்லி எல்லாம் போறதெல்லாம் அல்ல. ஆனா ஒரு ஜோதிடரால் இந்த கோயிலுக்கு போனா உன்னோட பிரச்சனை தீர்ந்துரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னா அந்த நபர் ஒரு மகான். நல்லா யோசனை பார்த்துங்க. உலகத்துல நிறைய பேர் எல்லாரும் பிரச்சனையோட இருக்காங்க. இந்த நபர் நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வா பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு சொன்னா அந்த உண்மையா கெட்டிக்கார, சாதாரணமான கெட்டிக்காரல. இந்த கோயிலுக்கு போனா இதை செஞ்சா, இந்த தானம் பண்ணனா, இந்த இது பண்ணனா இந்த பிரச்சனை தீர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நியாயம். அதாவது மொத்தத்துல முதல் தவறு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வான்னு ஒரு ஜோசியர் சொல்றாரு, ஒரு ஏமாற்று பேர் வழி. இது நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, நிஜமா சொல்றேன். இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றது தப்பு. ஆனா என்னன்னா, பொதுவா என்ன சொல்றதுன்னா, சூரியன்னா சூரியனுடைய அதிதேவதை சிவன் என்பதாகவும், சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி, இது உலகத்துக்கு பொது. முருகனுடைய அதிதேவதை அன்பே அழகான முருகன் என்பதாகவும், புதன்னா விஷ்ணுவாகவும், மீனாட்சியாகவும் இப்படி எல்லாம் போகும். குருன்னா தட்சிணாமூர்த்தியாகவும், சுக்கிரன்னா மகாலட்சுமியாகவும், சனீஸ்வர பகவான்னா நீங்க யமதர்மராஜர்ல இருந்து ஆஞ்சநேயர் வரைக்கும் இப்படி போகும். சித்தர்கள், மகான்கள், ஞானிகள். ராகுன்னா துர்க்கை, கேதுன்னா விநாயகர் போகும். இந்த கோள்கள் சார்ந்த நிலையில் அது எதுவா இருக்கோ அது சார்ந்து அந்த தொடர்புக்கு போங்கன்னு சொல்லுறாங்க. ஆனா அதுக்காக வேண்டி திருப்பதியே போயிட்டு அப்படின்னா, சந்திர திசை காலப்பக திசையில திருப்பதி போனா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பாருங்க. திருவண்ணாமலை என்ன நெருப்பு ஸ்தலம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. திருவண்ணாமலை என்னங்க? நெருப்பு ஸ்தலம். பிரச்சனை எங்களை காப்பாத்துன்னு போறவங்க திருவண்ணாமலை போவாங்க. இது கூட தெரியாதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க நீங்களே. இது என்னங்க ஐயா, ஜாதகத்தை கொண்டு போய் எந்த ஜோசிகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் எடுத்தோடனே நீங்க அந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிரச்சனை தீரும், நீங்க இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிரச்சனை தீரும் தானே சொல்றாங்க. அதை வச்சுதானே மக்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனா பிரச்சனை தீரும் நினைச்சிட்டு போறாங்க. இல்ல ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொடுக்க மக்களுக்கு ஒரு சென்டர் நாலேஜ் வேண்டாமா? பொது அறிவு வேண்டாமா? எப்பா நாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா பிரச்சனை தீர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா, அப்போ கோயிலுக்கே போகாதவங்க எல்லாம் முதலமைச்சரா இருக்காங்க. இதுக்குன்னு பதில் சொல்றீங்க? பதில் சொல்லுங்க. எனக்கு பிரியமா எனக்கு பதில் சொல்லணும். கோயில் எவ்வளவு நேரம் பேசுறீங்க இல்லையா? கோயிலுக்கே போகாதவங்க நமது தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். கடவுளே இல்லைங்கிறவங்க தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். அப்ப இதுல யாரு இல்லைன்னு சொன்னா முதல்ல மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. மக்கள் போய் மக்கள்ங்கிறீங்களா? யாருங்க அந்த மக்கள்? இல்ல மக்களை வச்சு நீங்க பொருளாதார இது பண்ணி பாத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். வேற அதாவது மக்கள் வராங்களா நம்ம ஏமாத்தலாம்னு ஏமாத்துறீங்க. இது எல்லா தொழிலும் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வாதாரத்திற்காக செய்யப்படக்கூடிய தொழில்.
ஜோதிடம் ஒன்று மட்டும்தான் வழிகாட்டக்கூடிய தொழில். நீங்கள் எப்பொழுது ஒரு நல்ல ஜோதிடரை, உங்களுக்கு சரியான ஜோதிடரை பார்த்து அவர் நமது குருநாதர் என்று நினைத்துக் கொண்டு அவர் குலகுருவாக ஒரு நல்ல வழிகாட்டியா நினைச்சுக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கை சரியா இருக்கும். நீங்க தான் அடி இந்த ஆள் ஒரு 2000 ரூபாய் வாங்கினாரா, சரி அடுத்த ஒருத்தர் 500 ரூபாய் வாங்குறாரு, அவர் என்ன சொல்றாரு பாத்துருவோம். அதுக்கடுத்து ஒரு 200 ரூபாய் வாங்குறாரு. போற வழியில் 7 பேர் இருந்தா 7 பேர் கிட்டே போறீங்க. எதுக்கு? எவனால ஒருத்தனாவது நம்மளுக்கு ஏமாத்திரம் சொல்லி தர மாட்டானா? இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீ பண்ண தப்பெல்லாம் தீர்ந்து போயிரு, பாவ மன்னிப்பு கிடைச்சிருன்னு. ஏங்க என்னங்க பேசுறீங்க? என்ன எந்த அடிப்படையில் இந்த கேள்வி எல்லாம் நியாயமான கேள்வியே இல்லை. அதாவது ஆன்மீகமும் ஜோதிடமும் இரு கண்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக வேண்டி எல்லாரும் எல்லாத்துக்கும் இப்போ தலை வலிச்சா நீங்க சாரிடோன் மாத்திரை போடுவீங்க, வயிறு வலிச்சா நீங்க சாரிடோன் மாத்திரை போடுவீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்க. அதனால என்ன சொல்றேன்னா, ஜோதிட ஜாதகம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி 12 ராசி 12 லக்னங்கள் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான கணிதங்கள். நீங்க ஜோதிடம் ஒரு ஏமாற்று வேலைங்கிறத நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. இப்போ திருமணம் பொறுத்தமே எடுத்துட்டா கூட இந்த பெண்ணிற்கும் இந்த ஆணுக்கும் திருமணம் நிகழ்னு யாரும் எடுத்து தர மாட்டாங்க. எத்தனையோ பெரிய ஆளை பார்த்து, பெரிய ஜோசிக்காரரை பார்த்து, பெருசா பணம் வாங்குறவங்கள பார்த்து கொண்டு போய் 2 குழந்தைங்களோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரு தான் பயங்கரமா வாழ போறாங்க, அடுத்த 60 வருஷம் நல்ல சந்தோஷமா இருக்க போறாங்க, பேரம் பேத்தி எல்லாம் பாப்பாங்கன்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு டைவர்ஸ்ல வந்து 1 வருஷத்துல நிக்கிறாங்க கோர்ட்ல. அதெல்லாம் என்னங்க? அப்ப நீங்க சொல்றீங்க ஜாதகத்தை நம்பலாம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இதெல்லாம் என்னங்க? நான் என்ன கேக்குறேன்னா, பெரிய ஆளுன்னா எப்படி? பெரிய ஆளுன்னா பிரேமா மாதிரி இருக்கவங்க பெரிய ஆளா, இல்ல மந்திராச்சலம் மாதிரி இருக்கிறவங்க சின்ன ஆளா? எனக்கு தெரியல. எந்த அடிப்படையில நீங்க பெரிய ஆளுன்னு போறீங்க? பெரிய ஆளுனா யார் தெரியுமாங்க ஐயா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 லட்ச ரூபா வாங்குறது, ஒரு 2 லட்ச ரூபா வாங்குறது, 5000 ரூபா வாங்குறது, ஒரு ஜாதகத்துக்கு பாக்குறதுக்கு 5000 ரூபா வாங்குறது, 10000 ரூபா வாங்குறது, இவங்கதான் பெரிய ஆளு, இவங்களா பெரிய ஆளு, இவங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் நம்பி போறாங்க, மக்கள் நம்பி போறாங்க. சார் பிரேமாமா சொல்லுங்க ஐயா. ஒரு நிமிஷம் என்னுடைய வலைதளங்கள்ல கொஞ்சம் திருப்பி பாருங்க. நான் வேணும்னு சொல்ல, இதை நீங்க நீங்க சொன்னதனால நான் சொல்லி காட்டுறேன். நீங்க எல்லாரும் செக் பண்ணி பார்த்து எனக்கு சொல்லணும். என்னுடைய யூடியூப் MAHAJAYM மகாஜியம் அஸ்ட்ரோ இன்னைக்கு வரைக்கும் நான் பேங்க் அக்கௌண்ட் என்னோட யூடியூபோட ஜாயின் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எனக்கு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் அது பண்ணல. என்ன காரணம்? அதுல இருந்து பணம் வரக்க ஆரம்பிச்சா நானும் எங்கேயும் ஏமாத்தி யூடியூப் நம்பி பொழைச்சிடணும் அப்படிங்கறக்காக வேண்டி இன்னைக்கு வரைக்கும் பண்ணவில்லை. வேணும்ல, சத்தியமா சொல்றேன். ஒண்ணு, இன்னைக்கு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரே ஒரு விவாதம் வைப்போம் என்னுடைய சேனல்ல, மற்றபடி வாரம் பூரா சும்மாவே தான் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் என்னுடைய ஐடி சொல்லிட்டேன். ஒண்ணு. 2வது, என்னுடைய Facebook ஐடிக்குள்ள போய் பாருங்க. கிட்டத்தட்ட லாக்டவுன் வரைக்கும் நான் இலவச கிளாஸ் தான் நடத்திட்டு இருந்தேன். இலவச கிளாஸ்க்காக இன்னைக்கு கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல இருந்து 3 கிலோமீட்டர் சொந்த கட்டடம் இன்னைக்கு சும்மா இருக்கு. இது நான் வேணும்லாம் சொல்லல. அதாவதுங்க, நீங்க எல்லா காவல்துறையில் எல்லாருமே அப்படின்னு சொல்றக்கோ, இல்ல கலெக்டர் எல்லாருமே நல்லவங்க இருக்கோ, அரசியல்வாதிகள் எல்லாருமே தப்பானவங்க, காமராஜர் உட்பட அப்படின்லாம் சொல்ல முடியாது. காமராஜர் மாதிரி புனிதமானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லா துறையிலையும் அது இருக்கத்தான் செய்து. இப்போ நீங்க சொல்றது என்ன? இப்போ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது என்ன? நீங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 10 பொருத்தம் பாக்குறது திருமண பொருத்தம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி என்ன சொல்வீங்க? ஐயோ ஜாதக பொருத்தம் அப்படிவீங்க. எந்த வகையிலைங்க? ஏங்க அடிப்படையே தப்புங்க, அடிப்படையே தப்பு. நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் வில்லங்கமான கேள்விகள், நியாயமான கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஆனா நீங்க வந்து உங்களுடைய நாலேஜ் கெட்டுன கேள்விகள் கேட்டிருக்கீங்க. நாங்க வரவேற்கிறோம், நாங்க இல்லைங்களா? அதாவது இன்றைக்கு திருமணம் நான் வந்து நீண்ட காலமா ஒரு 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்காத, சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு கல்யாணம் வைக்காத, உனக்கு சூரிய தசாபுத்தி அந்தரம் நடந்தா கல்யாணம் வைக்காதுன்னு கால் விழுந்து கேட்கிறேன். வலைதளங்களை கத்தி கத்தி பேசுறேன், ஜோதிட மாநாடுகளை கையெடுத்து பேசுறேன். நல்லா யோசனை பாருங்க. ஆனா எனக்கு என்னுடைய தலைமையில என்னுடைய மகரிஷி மந்தராச்சலம் ஐயா அவர்கள் தலைமைன்னு போட்டு, நான் ஒரு கட்சியில் இருக்கிறதுனால போட்டு பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் வைக்கிறாங்க. என்னையவே கேட்காம என்ன பண்ண முடியும்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை தப்பான நாள் அப்படின்னு எல்லாருக்கும் தான் தெரியும். யாரும் இது ஏத்துக்கிறீங்க? அப்புறம் உடனே ஜோசிகார் மேல வச்சுட்ட பிரச்சனையே தீர்ந்து போச்சு. ஈஸி தானே, யாரோ ஒருத்தர் மேல குத்தம் சொல்லி ஈஸியா போயிட்ட பிரச்சனையே இல்லை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயம் சரிபட வேண்டும் என்றால் ஜோதிடர்களை வந்து பணம் வாங்காம, பொய் சொல்லாம, மக்களை ஏமாத்தாம, எத்தனை மக்களை ஏமாத்துறீங்க பணத்துக்காக வேண்டிங்க சார். அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க. அது பரிகாரம் அல்ல, லட்சத்துலதான். ஒரு அம்மா அப்பா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஒரு ஜோசிக்காரர்கிட்ட வந்தாலே அந்த ஜோசிக்காரர் உட்கார வச்சு நல்லா அவங்கள வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மொட்டை அடிச்சுட்டு தான் விடுறாங்க. முதல்ல நீங்க மாறணும் சார். முதல்ல
மட்டும் புரிஞ்சுக்க பிரேமா. அதாவது வந்து நீங்க என்ன வேணாலும் பேசலாம், நல்லா பேசக்கூடாது. பரிகாரம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிரேமா வந்து ஒரு டாக்டர், எனக்கு நியாயமா பதில் சொல்லணும். நீங்க ஒரு டாக்டர், உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வர்றாரு, நீங்க வந்து அவர் வந்து தலைவலின்னு அவர் சொல்லிட்டார். அந்த பேஷண்ட்டுக்கு என்னன்னு சொல்றாரு, தலைவலின்னு சொல்லிட்டாரு. நீங்க உடனே எப்போ தலைவலிதான் போயிட்டு வான்னு சொல்லிடுவீங்களா? பதில் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். மாத்திரைகளை தருவீங்க, மாத்திரை குணமாகலைன்னா கண்ணாடி போட சொல்லுவீங்க, கண்ணாடியில் குணமாகலைன்னா இன்ஜெக்ஷன் போட பாப்பீங்க, அல்லது வேற ஏதாவது ஆபரேஷன் வரைக்கும் கூட போகலாம், இல்லைன்னு சொல்லல. அப்ப அதே மாதிரி ஜோதிடம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்க பாருங்க, பரிகாரத்தை தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு ஒரு கதை இருக்கு. யாரு போய் பரிகாரத்துக்கு போறாங்க? தப்பா சம்பாதிச்சு வச்சவன், உழைக்காம சம்பாதிச்சு வச்சவன், அடுத்தவனு ஓவர்டேக் பண்ணி தப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன், தப்பா வாழணும்னு நினைக்கிறவன் தான் என்ன எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு இதை பண்ணி கொடுத்துட்டு போறவன் தான் பெரிய அளவுல பரிகாரத்துக்கு போவான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிகாரங்கள் வந்து இப்ப என்னுடைய பரிகாரங்கள் என்னுடைய வளர்களை போய் பாடுங்க. நீங்க என்ன ராசி? பிரேம் என்ன ராசி? பிரேம் என்ன ராசிங்க? உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. இப்ப உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நியாயமா என்ன சொல்லுவோம்? பரிகாரம் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, நியாயமா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இறையர்கள் ஒட்டு போய் நீங்க வந்து கோயில்களுக்கு நல்ல ஒரு பயபக்தியோட விளக்குகள் போட்டு மயானங்கள் சார்ந்த வகையில் இந்த இறுதி சடங்குகளுக்கு உங்களால் அந்த தான தர்மங்கள் பண்ணி படிக்க முடியாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நியாயமான பரிகாரங்களை சொன்ன இது பேர் பரிகாரம் அல்ல. இதே விருச்சிகமா இருந்தா நாங்க என்ன சொல்றோம், நீ உடல் உறுப்பு தானம் பண்ணினா தான் உனக்கு பிரச்சனை தீரும்னு சொல்றோம். இதெல்லாம் பரிகாரம். இதனால எங்களுக்கு ஒண்ணும் இது ஒன்றும் கிடையாது. நீங்க செக் பண்ணி பாருங்க, நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதை தாண்டி ஒரு ஜோசியர் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு பரிகாரம் வழி தர்றாருன்னா அது வந்து அந்த கிளைண்ட் அதுக்கு இடம் கொடுக்குறாங்க. நீங்க முதல்ல தப்பா புரிஞ்சுக்க கூடாது. எந்த ஜோசியராவது உங்களை வெத்தலவாக்க வச்சு போனை போட்டு பிரேமா அவர்களே இங்க வரவும் நாங்கள் உங்களுக்கு ஜோசியம் சொல்லணும்னு சொன்னாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லைங்க ஐயா, எனக்கு ஒண்ணு புரியல. அவர் ஜோசிக்காரருக்கு எல்லாமே தெரியும் இல்ல, இந்த பரிகாரம் பண்ணா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்றவரு, இந்த கல்யாணம் ஆனாலும் இந்த பிள்ளைக்கு அடுத்து டைவர்ஸ் ஆகும் தெரியாதாங்க? மறுபடியும் தப்பான கேள்வி பிரேமா. நான் தான் கேள்விக்கு சரியான பதில முதல்ல சொல்லிட்டேன். அதாவது வந்து திருமணம் பிரச்சனையா இருக்கக்கூடிய நபர்கள்ல உதாரணம் பேசிக்கா பேசுறேன். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமானவங்க நிறைய பேர் தப்பா இருக்காங்க. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் பல நூல்கள்ல, பல விவாதங்கள்ல, பல பேச்சுகள்ல நான் பேசியாச்சு. எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க? கல்யாணம் பண்ணவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் நான் குடிச்சு மாட்டேன். பேசிக்கா ஐயா அதுவும் கூட தான் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்றேன், எப்ப இந்த இடத்துல ஒரு இது இருக்கு, சூழல் இருக்குது, கடல் ஆழமா இருக்குது, எட்டி குதிக்காத பள்ளமா இருக்குன்னா இல்ல நான் குதிச்சு குதிச்சுக்கின்னா அவர் போயிட்டு இருக்க வேண்டியதான். அதாவது இது எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா ஜோசிக்காரங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குமா? அது என்னங்க சார், கிழமையில என்னங்க சார் இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமைன்ட்டு அதெல்லாம் இல்லைங்க சார். ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆகாதாங்க. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணாங்க அத்தனை பேரும் டைவர்ஸ்க்கா நின்னுட்டு இருக்காங்களா? ஏன் சார் தேவையில்லாம ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டு வந்துட்டியாப்பா நீங்க? இப்ப சாப்பிட்டு வந்துட்டீங்களா? ஆமா. அது என்ன எதுக்காக என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க அப்படிதானே? ஆமாங்க, எனக்கு எனர்ஜி லஞ்ச் சாப்பிட்டு வந்தீங்க. இப்பவே மறுபடியும் எதையாவது சாப்பிடுன்னு சொன்னா உங்களால சாப்பிட முடியுமா? முடியாதுங்க. எப்படி முடியும்? அப்ப அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த நாட்கள்ல இதை செய்யணும்னு ஒரு முறை இருக்கு. இது இயற்கை பாவமான நாட்கள், இது இயற்கை தப்பா. அப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு சனிக்கிழமையும் ஒண்ணுதான், செவ்வாய்க்கிழமையும் ஒண்ணுதான், ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் நீங்க எதுக்கு ஜாதகத்திற்கு அப்புறம் நீங்க ஜோசிக்கிறேன் போறீங்க? எங்கேயாவது போய் வேற ஏதாவது வேற ஐடியா பண்ணுங்க. உங்களுக்கு ஜோதிடத்துக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த நாட்களில் இதை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் இது சாப்பிடணும். இந்த நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணீரல் கல்லீரல் வேலை செய்யாது. இதெல்லாம் நம்ம ஏத்துக்குத்தான் செய்யறோம். சூரியன் இந்த மாசம் எத்தனை மணிக்கு தான் உதயம் ஆகுங்கிறத ஏத்துக்குத்தான் செய்யறோம். நீங்க அதெல்லாம் முடியாது, 6:30 மணிக்கு தான் சூரிய உதயம் ஆகணும். இப்ப எப்படி சித்திரை மாசத்துல 6 மணிக்கு உதயம் ஆகுது? அதெல்லாம் முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். சூரியன் நான் கேச போடணும் போய் கேச போட்டுறீங்களா உங்க கீழே வச்சு? என்ன பேசி பழகுறீங்க? எங்களை நம்பி வந்தாச்சுன்னா நியாயமா சொல்றதே நீங்க ஏத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்க ஏதாவது கொடுக்கதான் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் ஒண்ணு மேல முட்டிட்டு போங்க. யார் என்ன அப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணவங்க அத்தனை பேரோட வாழ்க்கையும் டைவர்ஸ்க்காக கோர்ட்ல நிக்குதுன்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ண எங்க ஒரு இடத்துல தப்பா இருக்குன்னு சொல்லுது.
ஓகேவா? இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுற விஷயம். அப்பவும் வந்து நீங்க வந்து உண்மை அப்பவும் வந்து கரெக்டா இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டீங்க. வந்தாலும் வரலாம் போனாலும் போலாம். அது கரண்ட்னு சொல்றோம், அது கரண்ட்னு சொல்றோம். இல்லீங்க நாங்க கிளவுஸ் போட்டுக்கிறோம் பிடிப்போம் அப்படின்னா மகராசரா பிடிக்காது. எவ்வளவு நேரம் அந்த கிளவுஸ் அடிக்காம இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த கிளவுஸ் 4 தடவை தெரியா போற 5வது தடவை அடிச்சதுன்னா அப்புறம் வாங்கிட்டு தொப்பு விட வேண்டியது. இப்பவாது புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு? இப்பவாது புரியுதா? நாங்க எதை சொன்னாலும் நடந்தாலும் நடக்கும், நடக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க தப்பா பேசுறீங்க. அதாவது என்னன்னா ஜோதிடம்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி விஷயம் இல்ல. 1000% முன்னை 1000 ஒரு சார்ட்டை கொடுங்க, பாதத்திலிருந்து தலைமுடி வரைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பேச முடியும். நேத்து என்ன பண்ணுனீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, இப்போ 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய போன் என்ன மாதிரி போன் பண்ண முடியும், லட்சக்கணக்கில் என்னால சேலஞ்ச் பண்ண முடியும். நீங்க சும்மா எதை வேணாலும் பேச வேண்டாங்க. தவறான ஜோதிடர்களும் இருக்காங்க, எட்டிக்கார ஜோதிடர்களும் இருக்காங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்னா இல்ல நான் போய் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணிட்டு போக வேண்டியதா. இது எல்லாருக்கும் ஏத்துக்கோ. வாஸ்து கன்னிமூல வலி ஆகவே ஆகாதுங்கிறோம். கன்னிமூல வலி வச்சிருக்கிறவன் அத்தனை பேருக்கு தப்புங்கிறோம். இதே கன்னிமூலையில வலி வச்சிருந்தா ஒரு சிலருக்கு நல்லா இருக்குன்னா அவனுக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால அது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு அவன் பிரச்சனை இல்லை. ஐயா நான் இந்த டாபிக்கே வரல. நீங்க கரெக்டா நான் இந்த டாபிக்கே வரல. ஐயா நீங்க கரெக்டா இந்த டாபிக் பிடிச்சீங்க. என்ன டாபிக் பிடிச்சீங்க? வாஸ்து டாபிக் பிடிச்சீங்க. வாஸ்து டாபிக் பிடிச்சங்காட்டி நான் சொல்றேன். அது அடுத்த மிகப்பெரிய பொருளாதார இதை ஈட்டு கொடுக்குது அஸ்ட்ராலஜருக்கு. என்ன தெரியுங்களா? கூட்டிட்டு போவோம், அந்த வீட்லயே அப்பா நல்லா வாழ்ந்திருப்பாரு, பையனும் நல்லா வாழ்ந்திருப்பான். பேரனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு பார்க்க சொன்னா என்னன்றுவாங்க தெரியுங்களா? 3 தலைமுறையா ஒரே வீட்டுல இருக்கிறீங்க, இத கொஞ்சம் இந்த செவுத்த கொஞ்சம் இடிச்சு இந்த பக்கம் வைங்கன்னு சொல்லுவாங்க. புரியல. அதே வீட்டுலதான் தாத்தாவும் நல்லா வாழ்ந்திருக்காரு. நீ 13 வயசு ஓடுன, 23 வயசுல ஓரளவுக்கு ஓடுனேன், 39வது வயசுல முயற்சி பண்ணேன், 45 வயசுல உன்னால முடியுமா? அவசரிப்பாரு. அதாவது காலப்போக்கில் எல்லா மாற்றமும் வரதை ஒருத்தருக்கு அது ஒத்து போகும், இன்னொருத்தருக்கு ஒத்து போகாது. எதையும் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க அதாவது நீங்க மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை மட்டுமே தப்புன்னெல்லாம் காட்டக்கூடாது. அத்தனை துறைகளையும் சரிப்படுத்துவது ஜோதிடம், அத்தனை துறைகளையும் வாழ வைப்பது ஜோதிடம், அத்தனை துறைகளையும் சரிப்படுத்துவது ஜோதிடம். நீங்க சரியான ஆளுகிட்ட போகாம நீங்க எங்கேயும் எவன்டா நம்மளுக்கு ஏமாத்திரக்கு சொல்லி தருவான் அப்படிங்கறதுக்காக வேண்டி நீங்க போய் மாட்டிட்டு முடிக்க கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த துறையில கண்டுபிடிக்க முடியும்? நீங்க மருத்துவத்தை கண்டுபிடிச்சிட முடியுமா? கோயம்புத்தூருக்குள்ள செத்து போனவனுக்கு வைத்தியம் பார்த்து ஹாஸ்பிட்டல் இருக்குதான் செய்யுது. அதுக்காக வேண்டி எல்லா மருத்துவமனையும் மூட்டிடலாமா? ஹாஸ்பிட்டலுக்கே போகாதீங்கன்னு சொல்லிட முடியுமா? அவங்க ஒண்ணு சேனல்ல உட்கார்ந்து இவர்தான் அடுத்த சிஎம் வர போறான்னு சொல்ல போறது எல்லா வருமானமா ஆக்கலையா அவங்க? பிரேமா அவரும் சரி பிரேமா எல்லா துறையிலும் பிரேமா இங்க சும்மா உட்கார்ந்து பேசல. உங்க சேனல் சும்மா புண்ணிய தர்மத்துக்காக பண்ணிட்டு இருக்கல. நீங்க நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா தொழிலும் ஒரு ஊதியத்திற்காக ஒரு வருமானத்துக்காக கேட்டுங்க. அத என்னன்னா இதுல ஜோதிடத்துல புண்ணியத்துக்காக வாழக்கூடிய ஜோசியர்கள் எத்தனையோ மகான்கள் இருக்காங்க. இன்னைக்கும் நீங்க நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் ஜோதிடத்தை வந்தா பார்த்துட்டு சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நீங்க எவன் ஏமாத்திர சொல்லி கொடுப்பாங்க. நீங்க யாரோ ஒரு கோமட்டை போய் ஜாதகத்தை கொடுத்து பார்த்துட்டு அவன் ஏமாத்திர சொல்லி கொடுத்தா பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி ஏமாத்துறது, நம்ம எதிரி எப்படி ஏமாத்துறது, நம்ம உறவுகள் எப்படி ஏமாத்துறது, நம்ம எல்லாத்தையும் தாண்டி எப்படி நம்ம முதலாளி ஆகிறது, நம்ம எப்படி இதை போய் நீங்க பேராசப்பட்டு போய் நீங்க மாட்டிட்டு எவனோ ஒரு கோமட்டை கிட்ட முடிச்சுட்டு இது எல்லா ஜோசியர்களும் தப்பா பேசுறது தப்பு. எல்லா ஜோதிடர்களும் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லா துறையிலையும் இருக்கிற மாதிரி ஒரு விவசாயமே வேணா அதுல கலை வரத்தான் செய்து வராமையில இருக்காது. அதுல இன்னைக்கு ஜோதிடர்களுக்குள்ள எளிதா வருமானம் பார்க்கக்கூடியது. யாரு வேணாலும் ஜோதிடர் ஆகலாம். இன்னைக்கு ஒரு ஏங்கரா பேசணும் அப்படின்னா பிரேமாவுக்கு ஒரு தனிப்பட்ட அறிவு வேணும். ஆனா அதே ஜோதிடம் பார்க்கலாம் அப்படிங்கறத ஆரம்பிச்சாச்சுன்னா நீங்க உங்க வாட்டில பேசிட்டு போயிடலாம். அதை நானே ஏத்துக்கிறேன். ஆனா அதெல்லாம் நிக்காதுங்க. நல்ல ஜோதிடர் யாரு, கெட்ட ஜோதிடர் யாருங்கிறது விரைவில் தெரிஞ்சுக்கும். அவங்க நேரம் நல்லா இருக்கும்போது அது பாட்டுல போய்க்கும். ஆனா அவங்க நேரம் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா காட்டி கொடுத்துருப்பா பாரு. நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு ஜோசியர் இப்படி எல்லாம் பண்றாங்க. இது எவ்வளவு கேவலம் தெரியுங்களா? எவ்வளவு புனிதமான தொழில் தெரியுமா? வணங்கத்தக்க நபர் ஜோதிடர்.